எல்லாரோட லைஃப்லேயும் ஒரு சில மறக்க முடியாத இன்சிடென்ட் நடந்திருக்கும். சில பேருக்கு அது நல்லதாகவும் நடந்திருக்கும், இன்னும் சில பேருக்கு கெட்டதாகவும் நடந்திருக்கும். அது மாதிரி தாங்க இந்த கதையிலையும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னன்றது தான் நாங்கள் சொல்ல போகிறோம். மச்சான், நாளைக்கு தலைவர் படம் ரிலீஸு, படத்துக்கு போகலாமா? டே மச்சான், டே மறந்துடாதடா, எனக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துடுறா. என்ன மச்சான் சோகமாக இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. அப்புறம் ஏன் எது கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறேன்? டே மச்சான், டே ஸ்டெம்பை பார்த்தியா இருக்கடா? டேய், அவன் எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான். நேற்று 10 கூப்பிட்டா அதுக்கு வரல, சைலண்டாகவே இருக்கிறான். என்ன தான் கதை வந்து? இப்போ என்ன, அவன் கதை என்னன்னு உனக்கு தெரியணும், அவ்வளோதானே? ஆமாம் மச்சான். புடி 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 முடிஞ்சு பாரு. முடிஞ்சு முடிஞ்சு முடிஞ்சு. ஹலோ. சொல்லு. எங்கடா இருக்க? இங்கே தான் பசங்களோட. அப்போ சும்மா தான் இருக்கியா? அஃப்கோர்ஸ். ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமா? எது ஐஸ்கிரீமா? இப்போ வரியா இல்லையா? சரி ஓகே, வரேன், போகலாம். ஓகே, நான் சீக்கிரமாக ரெடி ஆகிடுவேன். 5 மினிட்ஸில் வந்துடு. போடு போடு போடு, அடிச்சு நவுத்து, லாக் அவுட் பண்ணு. இது பக்கம் மச்சான் மச்சான். என்னடா? வண்டி சாவி வேணும். எதுக்கு? அம்மா பஸ் ஸ்டாண்டில் இருக்காங்களா, கூட்டின்னு போய் வீட்டில் விட்டு வந்துடுறேன். டேய் டேய் மச்சான் மச்சான், போடு போடு போடு. டேய், பஸ் ஸ்டாண்ட் இந்த பக்கம் இருக்குது, இவன் அந்த பக்கம் போகிறான். இந்த உலகத்தில் யாருப்பா லவ் பண்ணுறவங்களாம் உண்மையை பேசி சுற்றினே இருக்கான்? எல்லாம் அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் தான் சொல்லுங்கிறானுங்க. ஹலோ. ஹே, 5 மினிட்ஸ்டா, வந்துடுறேன். சரி. சாரிடா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எது கொஞ்சமா? ஆ, 30 நிமிஷம் ஆச்சுடி. மூஞ்சி அப்படி வைக்காதுடி, எது சொன்னாலும் அப்செட் ஆகிட்டு. என்ன? இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. ஹே, ஒன்று கேட்கவா? என்னடா? திடீர்னு உங்கள் வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டா என்ன பண்ணுவேன்? கல்யாணம் பண்ணிக்குவேன். எது? டேடி, சும்மா சொன்னேன்டா. உட்காரு. சரி,
நீ சொல்ற மாதிரி எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்கன்னு வச்சுக்கோ. தாலி கட்டுற அந்த கடைசி ஒரு செகண்ட் போதும். எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, நான் வேற ஒருத்தங்கள லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். போதுமா? காற்றோடு வந்ததோ உன் வாசனை, லவ் யூ. மழை போல என்னை தொட்டதே. போலாம். உன் பெயர் தான் என் உயிர்ப்பதம், மனம் முழுதும் நீயே ஒளியா. பாய்டா. பை. சரண்யா, உன் கண்களில் காதல் என்ன கதை நினைவு ஒண்ணும் போல இல்ல. மழை வந்து Bye. நனைக்குது சின்ன சரி, okay, bye. சிரிப்பில் ஏதோ சொல்லாமலே என் மனசுக்குள் நீ நுழைந்தாயே மௌனமா பேசும் உன் பார்வை என் வாழ்வை எங்கக்கா அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கோன்னா பண்ணிக்கவே மாட்டேன்றா. இந்த வந்துட்டா. இன்னும் 2 நாள்ல அவளுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுக்கா. கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது கத்தரையே. மச்சான் சொல்றா. மச்சான் ஒன்னே வெளில வாயேன். ஏன்டா, என்னடா? டேய் என்னாச்சு? first வெளில வாயேன். சரி இதோ வரேன். என்னாச்சுன்னு தெரியலையே. டேய், ஹாய் மச்சான். என்னடா மச்சான் இது? டேய் இன்னைக்கு சரண்யாக்கு பர்த்டேடா. கிஃப்ட் வாங்க போனோம், சீக்கிரம் வா. டேய், உன் ஆளுக்கு பர்த்டேனா நீ போடா மச்சான். நான்லாம் எதுக்குடா வரணும்? நான் மச்சான் அவள் தானா? ஐயோ சரி, மூஞ்சி அப்படி காட்டாதடா. வரேன்டா, 2 நிமிஷம் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன்டா. சீக்கிரம் வாடா. டேய் சட்டை போட்டுன்னு வாடா. அதெல்லாம் போசல போட்டுக்கலாம் மச்சான், போடா. மச்சான் சொல்கிறேன் மச்சான். போயிட்டு கிஃப்ட் வாங்குறோம். கண்டிப்பாக. எங்க அண்ணாச்சிக்கிட்டே வாங்கிடலாமா கிஃப்ட்டு? ஆமாம், அந்த கடையிலே வாங்கிடுவோம். அந்த கல்ல வாங்கிடலாமா? ஆ. சரி ஓகே. இதை பாரு, யாருமே கொடுக்காத கிஃப்டாக இருக்கணும், பார்த்துக்க. சரி மச்சான். உனக்கு என்னடா மச்சான் வாழ்வுடா. இரு மச்சான் ஃபோன் போடுவோம். ஐயோ மச்சான் கட் ஆயிடுச்சுடா. டேய் மச்சான் கட் பண்ணுறடா அவ. The number you are calling is currently switched off. Please try later. சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. டேய் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? நீ போய் வீட்டான் மட்டும் பார்த்துட்டு வந்துடுறியா? கோச்சிக்காத மச்சான். ஏன்டா டேய், ஏன்டா? என்னடா இது, வீடு பூட்டியிருக்கு? டேய் பூட்டின வீட்ல என்னடா பண்ற? ஒன்றும் இல்லை பாட்டி, இதை தெரிஞ்சவங்க. என்ன வீடு பூட்டியிருக்கு? மலை மேலே இருக்கிற முருகர் கோயிலுக்கு போய்க்கிறாங்கப்பா. கோயிலுக்கு போயிருக்காங்களா? சரி தேங்க்ஸ் பாட்டி. டே மச்சான், உன் ஆள் குடும்பத்தோட முருகர் கோயிலுக்கு போயிருக்கான். வண்டியை முருகர் கோயில் விடு. மச்சான் இந்தா மச்சான், நான் வரல, நீ போயிட்டு வா. ஏன்டா? டேய் நீனா சாமி கும்பிடுவா போற? இல்லை இல்லை, மூட்டு போடா. போட மயிறு. நீ சொல்ற மாதிரி எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்கன்னு வச்சுக்கோ. தாலி கட்டுற அந்த கடைசி ஒரு செகண்ட் போதும். எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, நான் வேற ஒருத்தவங்கள லவ் பண்றேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன். போதுமா?
தந்தாய் என் இரவுகள் உனதால் நீளமடி இதயத்தில் நுழைந்தாய் சருகன். எப்படிண்ணா வியாபாரம்லாம் எப்படிண்ணா போகுது? சுமாராக போகுதுப்பா, ஏதோ நஷ்டம் இல்லாமல் போகுதுப்பா. இன்னைக்கு கோயிலுக்கு வர பிளானே இல்லைண்ணா நமக்கு. ம் என் ஃப்ரெண்டு அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்கு இன்னைக்கு பர்த்டே. ம் அதனால் வந்து அவன் அந்த பொண்ணுக்கு gift கொடுக்க உள்ளே போயிடறான். ம். அவன் மட்டும் வெளியே வரட்டும். இன்னைக்கு நைட்டு வெறித்தனமான ட்ரீட்டு. சரிப்பா. அவன் இன்னைக்கு கர்ணனாக இருப்பான். இன்னைக்கு கர்ணா தான் உண்டு. இல்லைன்னு வச்சுக்கோங்க சரியான கஞ்ச பீஸ்னாருண்ணா அவன்லாம். நோ 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 என் ஃப்ரெண்டுண்ணா. ஆ சரிப்பா சரிப்பா. மச்சான் டேய் என்னை விட்டு போவாரா? டேய் 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 ஐயோ டேய் மச்சான் டேய் பஸ்ஸுக்கு காசு இல்லடா விட்டு போயிடாதடா டேய். டேய் மச்சான் டேய் இதுக்கு தானே லவ் பண்ணுறவங்களாம் சுத்தவே கூடாது. கத்தரையே நீ பாடு சக்கரையே ஹலோ எப்படிடா இருக்கான் அவன்? அவன் எப்படி இருந்தா உனக்கு என்ன? அதான் அவனை எல்லாரும் நல்லா சேர்ந்து வச்சு செஞ்சிட்டீங்கல்ல. ஹலோ ஹலோ டே மயிறு, எது? என்ன இஷ்டத்துக்கு பேசிட்டே போற? முதல்ல என்ன சொல்றாங்கன்னு கேளு. சரி சொல்லு. சரி நீ வை, நான் பார்த்துக்கிறேன். டேய் எங்கடா இருக்க? வீட்டில் தான்டா. உடனே வெளியே வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரி வர வை. நடந்த பாதைகள் இன்று நரகமாய் தோன்றுதே. டேய் என்னாச்சுடா? இங்கே நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவன் தான்டா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பவித்ரா கால் பண்ணியிருந்தா. சரி சொல்லு. நோ, அவ தான் ஏமாத்திட்டா மாதிரி பேசுற. அவ கல்யாணம் பண்ணது யாருன்னு தெரியுமா? யாரோ அவன் சொந்தக்கார பையன்னு சொன்னாங்க. என்ன சொன்னான் அவன்? ஒன்றும் இல்லை. அவ எவ்வளோ ட்ரை பண்ண தெரியுமா அந்த கல்யாணத்தை நிறுத்த? பட் அவளால் முடியல. சரி நீ வை, நான் பார்த்துக்கிறேன். ஏண்டா போடா. கூட பழகின நண்பனுக்கு துரோகம் பண்ணது உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? டேய், அவன் என் அத்தை பண்ணுறா. என் முன்னாடியே அவளை பைக்கில் கூட்டு சுற்றுவான் அவன். அதை பார்த்து நான் சும்மா இருக்கணுமா? அவன் லவ் பண்ணதுக்காகலாம் என் அத்தை பொண்ணை விட்டு கொடுக்க முடியாது. மூட்டை கிளம்புடா. இதான் மச்சான் நடந்துச்சு. இப்போல்லாம் கொடுக்குற நண்பனை எச்சோட துரோகி ஆயிடுறானுங்க.